ரஜமணி, ரஜமணி ஏன் கூப்பிட்ட? அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம கோயில் திருவிழா போன 16 வருஷமா யார் பேர்ல நடந்துகிட்டு இருக்கு? ஏன் பேர்ல? ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல. ஏன்? அத ராதிகா பேர்ல நடத்துறதுக்கு பெரிய தாத்தா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி எல்லாம் அந்த டெல்லி பாட்டி தான். அப்படியா? ஏய், நீ ஒரு புடி பிடிக்கல. இந்த வருஷம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லாம் ராதிகாவுக்கு தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது ராஜமணி. பெரிய தாத்தாவை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியாதா? பாரு, எப்படியாவது புடுறா, இல்லன்னா அவமானம். தாத்தா டிடிடிடி, பெரிய தாத்தா டுடுடுடு. வாடா கண்ணா வா. தாத்தா, ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? நல்லா இப்படி சுடுது? ஆமா, சுடுது. ஒண்ணும் இல்லையடா. ஐயோ சுடுது. காலையில என்ன பச்சை தண்ணியில குளிச்சீங்களா வெந்நீர்ல குளிச்சீங்களா? பச்சை தண்ணில. அதான், இந்த வெதர்ல பச்சை தண்ணியில குளிக்கலாமோ? வெந்நீர்ல குளிக்கணும். காலையில எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 4 இட்லி. ஐயோ தப்பு பண்ணிட்டீங்க. இந்த வயசுல நானே 5 இட்லி சாப்பிடுறேன். நீங்க 10 இட்லி சாப்பிட வேண்டாமோ? இந்த வீட்டுல உங்களை யாருமே கவனிக்கிறது இல்லையா? இந்த ராஜமணி என்ன பண்றான்? ஆமா, இதெல்லாம் எதுக்குடா இந்த குல்லா எல்லாம் போடுற நீ? குல்லா? நான் உங்களுக்கு? நோ நோ நோ, நெவர் நெவர். தாத்தா, நம்ம டெய்லர் இருக்கானே வாடாமல்லி, அவன் என்ன தருமா பண்ணா? காட்டன்ல கண்டாவியா ஒரு கலர்ல சட்டை எடுத்து வச்சிருக்கான். போய் கிழிக்கின்னு கிழிச்சிட்டேன். இப்ப தெரியுது நீ ஏன் என்ன குல்லா போடுறேன்னு. தெரியுதா? குல்லா விஷயம் தெரியுதா? ஏன் தாத்தா வச்ச உங்களுக்கு தெரியாதா? நான் தானே உங்க வாரிசு. ஆட்டுக்குடி கூட என் பேரை தானே வச்சிருக்கீங்க. தாத்தா, இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த டெல்லி குரூப் இருக்கே, டெல்லி குரூப் மோசமான குரூப். என்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கிடையாது. சுத்தி வளைச்சு வந்து உங்க தலையில இவ்வளவு பெரிய ஐஸ் வச்சிருவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஜுரம், உடம்பு ஒத்துக்காது, ஜாக்கிரதையா இருங்க. சரி சரி, நீ போயிட்டு வா, போயிட்டு வா. அப்ப நான் போலாமா? டெஃபினட்டா போலாமா? அப்போ எனக்கு தானே அந்த பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லாம் எனக்கு தானே தாத்தா? அப்ப நான் நான் சொன்ன மாதிரியே பெரிய தாத்தா கிட்ட போய் சொல்லணும். அவர் ஒத்துக்கலன்னா இந்த வீட்ல பெரிய கலாட்டா நடக்கும்னு சொல்லணும். ஓகே, போடா. போடா வாடா நானும் கூப்பிடாத. நானும் உனக்கு ஒரு மரம் மாப்பிள. ஐயோ, போயிட்டு வாங்க மாப்பிள ப்ளீஸ். எல்லாரும் வாங்க. வா, போ 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 போ. ஏய் பெரிய தாத்தா. என்னடா ஏய் போட்டு பேசுற? பெரிய தாத்தா, உனக்கு வயசு எவ்வளவு ஆகுது? ஏன் எதுக்கு? எதுக்கு எவ்வளவு ஆகுது? ஒரு 60ன்னு வச்சுக்குவேன். அப்ப என்னோட ஒரு சைபர் தான் அதிகம். அப்ப நான் சொல்றது கேட்கலாம். சொல்லு. இந்த வருஷத்தோட பூர்ண கும்பமும் முதல் மரியாதையும் ராதிகாக்கா பேர்ல தான் நடக்கும். நடக்கலன்னா நீ நைட்ல தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போடுவோம். கல்ல நீயும் போடுவியோ? போடுவேன். ஓடுங்க ஓடுங்க. தாத்தா, என்னம்மா என்னம்மா என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லுமா. அழாத, அழாம சொல்லு. இங்க யாருக்குமே என்ன பிடிக்கல. நான் ஊருக்கு போறேன். ஐயே, யாரு சொன்னது? நீன்னா தான் எல்லாருக்கும் உயிராச்சே. அழாதடா. எப்படி அழாம இருக்க முடியும்? இந்த வீட்ல எல்லாமே கண்ண தனக்குதான். வேலைக்காரங்களுக்கு கூட அவர்னா ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி. திருவிழான்னு எவ்வளவு ஆசையா வந்த. இந்த வருஷம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை என் பேர்ல நடத்தினா அட்லீஸ்ட் வேலைக்காரங்களாவது என்ன மதிப்பாங்க. நீ வந்தன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வருஷம் பூர்ண கும்பமும் முதல் மரியாதையும் உனக்கு தானே. நிஜமாவா? ஆமா. அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா சொல்றேன். கண்ணா, கண்ணா. என்ன ராஜமணி? போயிடுச்சு போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? பூர்ண கும்பமும் முதல் மரியாதையும் தான். எங்க? ராதிகா கைக்கு. நிஜமாவா சொல்ற? ஆமாண்டா, என் கண்ணால பார்த்தேன். தாத்தா, நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. என்னடா சொல்ற? பூர்ண கும்பம் முதல் மரியாதை ராதிகாவுக்கு தான் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா?
இல்லடா கண்ணா அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா? ஆமா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். பாசம் பொங்கிட்டு வந்துருச்சுல, நான் அந்நியன் ஆயிட்டேன்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. ஒண்ணும் பேச வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எனக்கு தாத்தாவும் இல்ல, நான் உங்களுக்கு பேரனும் இல்ல. டேய் கண்ணா, என் பேரை சொல்லி கூப்பிட கூட உங்களுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. ஐ ஹேட் யூ. டேய் கண்ணா, நான் சொல்றேன் கேளுடா. டேய் கண்ணா, ஐ ஹேட் யூ. கோ. ஐ ஹேட் யூ. உனக்கு அவ்வளவு திமிரா? பெரிய தாத்தா மனசையே மாத்திட்ட? உனக்கு தான் முதல் மரியாதையா? பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு மரியாதை செய்யணும். இங்க இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? கிஸ். என்ன விளையாடுறீங்க? கையில சாமி விளக்குறதுக்கு வழி விடுங்க. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு போலாம். கேட்க ஆள் இல்லைன்னு பாக்குறீங்களா? மூர்த்திய வர சொல்லி எங்க பாட்டி லெட்டர் எழுதிருக்காங்க. அவர் வந்தா தெரியும் இந்த மாதிரி விளையாட்டுல என்கிட்ட நடக்காதுன்னு. ஏய், அவ என்ன பெரிய கீரிய? நீ சொல்ற மூர்த்தி இப்போ நீயா தரப்போறியா இல்ல? சாமி விளக்கு கீழே விழுந்து அணைஞ்சா கெடுதல் வரும். கெடுதலா? யாருக்கு? இந்த குடும்பத்துக்கு தான். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உங்க முகத்திலே முடிக்க மாட்டேன். அப்படி ஒண்ணும் நடக்கலனா நான் கேட்டதை நீயே தருவியா? நான் போறேன். நான் கேட்டதை கொடுத்துட்டு போ. வேண்டாம். கொடுத்துட்டு போ. விளக்கு கீழே விழுந்து அணைச்சதுன்னு இல்லாம வேண்டாம். விடுங்க. நான் சத்தம் போடுவேன். எனக்கு என்ன பயமா? சத்தியமா சொல்றேன், நான் கத்திடுவேன். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் சொல்றது கேளு. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. ராதிகா குரல் மாதிரில கேக்குது. இந்த நேரத்துல எங்க போனா? கோவில்ல இருந்து விளக்கு எடுத்துட்டு வரேன்னு தானே போனா. எங்க இருந்து இந்த சத்தம் வருது? வீட்டு கோயில்ல இருந்துன்னு நினைக்கிறேன். யாராவது ஓடி வாங்க. என்னாச்சு? என்ன காட்டி கொடுத்த ஒட்டமல துணியே இருக்காது. என்னம்மா, என்னாச்சு? ஏன் அப்படி கத்துன? ஒண்ணுல பாட்டி. என்னவோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுமா. ஏன் பேசாம இருக்க? சொல்லு. கடவுளே, சாமி விளக்கு அணைஞ்சு கிடக்கு. பார்வதி, பார்வதி, ராதிகா ஏன் சத்தம் போட்டா? என்ன நடந்தது? ஒண்ணுமே தெரியலங்க. சாமி விளக்கு கீழே விழுந்து அணைஞ்சு போயிருக்கு. என்ன? சாமி விளக்கு அணைஞ்சிருச்சா? எப்படி எப்படி பார்வதி? எப்படின்னு தெரியலங்க. சொல்லி தொலைங்க, என்ன நடந்ததுன்னு. அவ எதையாவது பார்த்து பயந்துருப்பா. ஆமாமாமா, நான் இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு. பாம்பா? கடவுளே, இது என்ன சோதனை?